வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட். டெய்லி அனலிஸ்டுக்கான கோல்டோட வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்கு. நேற்றுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. என்ன அப்படின்னா, மண்டே மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி மூவ் பிளான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. பிரேக் அவுட் ஆகி மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த 34 38ங்கிற ஜோன் வந்து பிரேக் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருந்தேன், 34.01ங்கிற ஏரியாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டேஞ்சர் ஜோன் தான். இங்கேருந்து மேபி செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். மேபி அது மாதிரி தான் நேற்றுக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 34 38க்கு மேலே அந்த ப்ரைஸ்க்கு மேலே வந்து மார்க்கெட்டை வந்து கொண்டு போக ட்ராவல் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. யார் செல்லர்ஸ் வந்து அவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க. நேற்றுக்கு நல்ல ஃபால் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு $50 வரைக்கும் செல் சைடு வந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸ்டில் ஆனால் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மேஜர் டைம் ஃப்ரேமில் வந்து கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை ட்ரெண்டு தான். ஓகேவா? என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செல் ட்ரெண்ட் கட் ஆகாத வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சினாரியோவில் தான் இருக்குது. அதுக்கு ரிலேட்டபிளாக வந்து யூஎஸோட அந்த ட்ரம்ப் டேரிஃப் நியூஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் அன்கண்டிஷனலாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி என்னன்னு நேற்றுக்கே ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கோல்டுக்கு வந்து எந்த டேக்ஸும் நாங்கள் வந்து எந்த கண்ட்ரி மேலேயும் நாங்கள் வந்து எக்ஸஸாக பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. நேற்றுக்கு அது மூலம் நியூஸ் எதுவுமே கிடையாது. நியூஸ் எதுவுமே இல்லாட்டியும் கூட நேற்றுக்கு 11:00 பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னென்னு தெரில, ரீசெண்ட் டைமில் வந்து 11:00 வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 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 நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்குது. நேற்றுக்கு ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன். அந்த பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு வால்யூம் வந்து பில்ட் ஆகுதை பார்க்கும்போது ஓகே 11 கிட்ட எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. சரி, ஓகே, என்னங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளியராக கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேவா? என்ன மூவ்மெண்ட் இருக்கும், எந்த மாதிரி குளோபல் ட்ரேடர் எல்லாமே எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீரிஸை தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? வீக்லியில் வச்சு பார்க்கும்போது ப்ரீவியஸ் 2 வீக்ஸை வச்சு பார்க்கும்போது நல்ல புல்லிஸ் இருந்துச்சு. பட் ஆனால் மந்த்லியில் நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு செல் கேண்டில் இருந்ததுனால நம்ம கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல ஒரு கரெக்டான ஒரு பிளான், நம்ம வந்து செல் சைடும் பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதை நம்ம வீக்லியில் நான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன். வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 34 38 ப்ரைஸ்க்கு மேலே போனால் தான் நம்ம பையிங்கிற, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, டே கேண்டிலில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கண்டினியூவாக பை ஆயிடுவோம். இல்லை அப்படின்னா இந்த 34 13 34 34 இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா கண்டினியூவாக செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. இது எந்த ஏரியா? 32.71 32.40 32.50ங்கிற ஏரியா இருக்குது தெரியுமா? இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஏன் அப்படி சப்போர்ட் ஜோன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்ல, 3500ங்கிறது ஒரு சென்டிமெண்டல் ப்ரைஸ் மாதிரி, 3250ங்கிறது ஒரு சென்டிமெண்டல் ப்ரைஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக தான் வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. டே கேண்டில் நேற்றுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு $50 வந்து கீழே மைனஸில் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இங்கே இருக்க மார்க்கெட்டு 3376 வரைக்கும் போயிட்டு அகெயின் கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் 3400 போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஜோனில் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. இந்த ஜோனில் இருந்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3250 இருக்குது தெரியுமா? இந்த ஏரியா கிட்ட வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனில் இருந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட ரியாக்ஷனான ஒரு லைன் தான். ஓகேவா? இந்த லைன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட ரியாக்ஷனான ஒரு லைனு. இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்படி கீழே வர்ற மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே விற்க வச்சுட்டு இந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு கூட மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஓகேவா? இது வந்து டேக்கான ஒரு சிம்லராக இந்த வியூவில் தான் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடுறேன். ஓகே, 1 ஹவரில் என்ன சினாரியோங்கிறத பார்த்துடலாம்.
யா 1 ஹவர் மார்க்கெட் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்டுக்கான ஓவரால் இந்த ட்ரெண்டுக்கான ஓவரால் ஒரு லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ தான். சரியா? இந்த லோ நான் ப்ரீவியஸாக ஒரு 1 ஹவரில் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா? 1 ஹவரில் வந்து ஒரு லோவில் வந்து நான் வந்து 1 ஹவரை வச்சு ஒரு பை ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணேன்னா அதில் எப்படி என்ட்ரி போகலாம் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதில் தான் நான் ஒரு பொசிஷனும் எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்றே எடுத்துட்டேன். ஸ்டில் நான் அந்த லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்குள்ளேயே தான் அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லெவலு தான் 33.47 33.40 இந்த லெவலில் வந்து நான் வந்து இந்த லெவலில் இங்கேயே நான் வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணிட்டேன். பை என்ட்ரி வந்து இந்த ஜோன்லேயே நான் வந்து எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ஜோன்லேயே எடுத்துட்டேன். பட் ஆனால் டிபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் வைக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. இந்த லெவலில் தான் டிபி நான் பிளான் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு. நேற்றுக்கு நான் இது ஆர்டர் எடுத்த உடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 17 16 யூஎஸ்டி வரைக்கும் ப்ராஃபிட்டில் போச்சு. மறுபடி கீழே வந்துருச்சு. ஏன்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. நேற்று கிட்டத்தட்ட நேற்று ஒரு 6:30லேருந்து ஸ்டில் நோ இப்போ வரைக்குமே இந்த நியூஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. யார் கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்கன்னா பையர் கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. சைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பையர்ஸ்க்கான ஒரு கேண்டிலாக தான் தெரியுது. இந்த லெவல் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஜோனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒன்ஸ் வந்து இந்த லோவுக்கு வருவான். செகண்ட் இந்த லோ பிரேக் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்த லோ பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் தான். ஓகேவா? 32.71 32.50 இந்த ஜோனு தான். நியர் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து அடுத்து வந்து மேஜராக இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடரோட மைண்ட் செட்டுமே இந்த ஜோனில் தான் மேபி வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் இப்போ என்ன நடக்குங்கிறத இப்போ இன்றைக்கி கண்டினியூ மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது தெரியும். இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இருக்குது. இன்றைக்கி மார்னிங்லேருந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த பாக்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து என்னங்கிறது யோசிக்க முடியும். பட் ஆனால் இது வந்து நம்மளோட என்னோட பிளான் படி நான் இந்த இடத்துல டெக்னிக்கலாக நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் நான் அதில் வந்து என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த 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 லெவலில் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நேற்றுக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆனது வந்து ஒரு ஒரு குட் ப்ராஃபிட் ஜோனில் தான் போச்சு. சின்ன பொசிஷன் தான் எடுத்துருக்குறோம். நம்ம வந்து பெரிய லாட்டு தான் எடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் வந்து நான் வந்து அது பெருசாக இது பண்ணல. பொசிஷன் வந்து சிறுசாக எடுத்ததுனால தான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது. ஓரளவு கொஞ்சம் ஹியூஜாக எடுத்திருந்தோம் அப்படின்னா மினிமம்லாம் எக்ஸிட் ஆகிருந்துருக்கலாம். இந்த இந்த ஜோனில் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி பிளான் இருக்குது. இந்த ஜோன் ஒன்ஸ் இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு போயிடுவாப்புல. இந்த ஏரியாவுக்கு போயிடும். இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காச்சும் இந்த ஏரியாவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? இது வந்து 1 ஹவர் செட்டப்பு. 1 ஹவர் செட்டப்பில் இப்போ வந்து செல்லுக்கான வாய்ப்பு வந்து இதுக்கு கீழே போனால் தான் நம்ம செல்லை பற்றி யோசிக்கலாம். 33 34 கீழே போனால் தான் செல்லை பற்றி எதுவும் யோசிக்க முடியும். பை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் மறுபடியும் இந்த லோ கிட்ட வந்துச்சுன்னா இந்த லோ கிட்ட கிட்டத்தட்ட நேற்றுக்கு நைட்லேருந்து இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது. நேற்றுக்கு நைட்டில் இருந்தே இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ ட்ரிகர் ஆகி நேற்றுக்கு நைட் 11 வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவரில் வந்த ட்ரேடு தான் அந்த ட்ரேட்லாம். இந்த இந்த கேண்டிலு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த வால்யூம் பில்ட் ஆனது இது. இப்போ நியூஸ் 6:30 இப்போ 6 நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் கேண்டில் தான். நியூஸ் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற உங்களுக்கு நியூஸ் கேண்டிலுமே இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் வைக்காம தான் வந்து மார்க்கெட் வந்து போகுது. ஒன்ஸ் இது வந்து நல்ல ஒரு வால்யூம் பில்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே வந்து பெருசாக வால்யூம் செல்லர்ஸ்க்கான ஒரு வால்யூம் பில்ட் ஆகலை.
பையர்ஸ்க்கான வால்யூம் வந்து இந்த ஜோனை வச்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது எப்படி போகும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சரியா? அது மாதிரி 1 ஹவர் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் கேண்டிலோட க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பக்கா கிளியராக வச்சுருப்பான். அந்த லோ கீழே க்ளோஸ் வைக்காத மாதிரி வச்ச மாதிரி இருக்காது. லோ வரைக்கும் வந்தாலுமே அது விற்க மட்டும்தான் ட்ரிகர் பண்ணிட்டு போகுது. இந்த லோ வரைக்கும் வந்தாலுமே விற்க மட்டும்தான் ட்ரிகர் பண்ணிட்டு போகுது. இந்த லோ கீழே க்ளோஸ் வைக்கல ஸ்டில்னா ஒரு 24 ஹவர்ஸாக பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ 1 ஹவரில் போனால் இப்படி போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. நான் இதில் வந்து நேத்திக்கு வந்து இந்த லோ கிட்ட ஒரு என்ட்ரி சின்ன லாட்டில் ஒரு என்ட்ரி போயிருக்கிறதுனால ஸ்டில்னோ நான் ஹோல்டில் தான் இருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ட்விட்டர் ஆர் இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து போஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? எஸ்எல்னா எஸ்எல், டிபினா டிபிங்கிறத அதை கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு நான் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவேன். ஓகே. இப்போ வந்து 5 மினிட்ஸை பார்க்கலாம். 5 மினிட்ஸோட சினாரியோ எப்படி இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ம் 5 மினிட்ஸ் பாருங்கள். 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக கிளியராகவே தெரியும். நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு தான். ட்ரெண்டிங் மார்க்கெட்னு சொல்லவே முடியாது. சப்போர்ட்டில் வந்து அவன் ரேஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கிறான். இதை பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இந்த 2 ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நேற்று ஈவினிங்லேருந்தே நேற்றுக்கு ஈவினிங் பாருங்கள். நேற்றுக்கு நைட் 11:30க்கு வந்த நியூஸ் இது. 11:30க்கு நியூஸே கிடையாது. 11:30க்கு வந்த பிக் கேண்டில் இது. இந்த லோ கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. பட் இந்த லோவில் இருந்தால் மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. இந்த லோவில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக இப்படி போயிட்டு இருக்குது. எங்கே பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் வந்து ட்ரெண்டிங் எதுவுமே வந்து இதில் வந்து கன்சிடரே ஆகலை. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேலேயோ ஆர் கீழேயோ எங்கே பிரேக் அவுட் ஆனாலுமே கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் இந்த டோனில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பையிங் டோனில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து எப்படி சொல்ல ட்ரெண்டிங்காக போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சினாரியோவில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஒரு 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 ட்ரெண்டை நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் அந்த பை ட்ரெண்டில் ஆர்டர் எடுக்கிறதுக்கான 1 ஹவருக்கான ஒரு பிளான் சொல்லியிருந்தேன். சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து செல்க்கான ஒரு ட்ரேடை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எப்படி அந்த ஹையர் லோ பண்ணிட்டு போகிறான், லோவர் லோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸை பார்க்குற வரைக்கும் பார்க்கும்போது நான் எங்கே சுற்றினாலுமே மார்க்கெட் கடைசி வந்து அந்த அந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. ரேஞ்ச் பவுண்டாக போகும், இல்லாட்டி லோவர் ஹை லோவர் லோ, ஹையர் லோ இந்த லோனில் இந்த பிளானில் தான் மார்க்கெட் இருந்து போகுது. இது நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்த ஒரு ரேஞ்ச். ஓகேவா? பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக ஃப்ரைடே கிட்ட நம்ம பார்த்த ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்த்த ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஏரியா. சரியா? இதை வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகுது. ஓகேவா? பிரேக் ஆகுது அப்படின்னா பிரேக் ஆன மார்க்கெட் பாருங்கள், மறுபடியும் பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், மறுபடியும் அந்த பிரேக் ஆன மார்க்கெட் வந்து உள்ளே போகுது அப்படின்னா மேலே வரைக்கும் பை ஆகுது அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயாச்சும் க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயுமே க்ளோஸ் வச்சுருக்க மாட்டான். அதே மாதிரி இதில் ட்ரெண்ட் ஆகி போன மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் வந்து ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஜோனுக்குள்ளேயும் க்ளோஸ் வச்சுருக்க மாட்டான். இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் எப்படி லோவர் லோ பண்ணிட்டு போகிறான்னு பாருங்கள். இது ஒரு லோவர் ஹை. ஓகேவா? இது ஒரு லோவர் ஹை.
அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லோவர் ஹை. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லோவர் ஹை. சரியா? இப்போ பாருங்க, இது ஒரு லோவர் ஹை. இப்போ பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு பைக்கான ஒரு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கீழே வரைக்கும் எப்படி சொல்ல, ஒரு பைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஹையர் ஹை பண்ணிட்டு போகுது அப்படின்னா, இப்படி பண்ணிட்டு போகுது அப்படின்னா இந்த ஹையர் ஹை இப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா திருப்பி வந்து இந்த லோ வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த லோவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஹையர் ஹை பண்ணிடுச்சு, நம்ம இங்கே இந்த லோ கிட்ட நம்ம ஆர்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே எடுத்திருப்போம். இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். பட் ஆனால் இந்த லோ வரைக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே பை மார்க்கெட்டில் நிறையாவே நடக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு பண்ணுதேன். ஆனால் ஒரு செல்க்கான மார்க்கெட்டை நீங்கள் பாருங்களேன். இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து இந்த பிளாக் கேண்டிலாக இருக்குது தெரியுமா, இது வந்து செல் கேண்டில். ஓகேவா? இதிலேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு போயிருக்கு. சரியா? பை ஆகிட்டு போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக செல் ஆகுது. இதிலேருந்து பை ஆகிட்டு போயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏரியா வந்து நம்ம செல்லாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஏரியா கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகுது. இங்கே போய் மார்க்கெட் ட்ரிகர் ஆகுதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். இங்கிட்டலாம் போகாது, இந்த ஜோன்லேயே வரும். அப்படி இல்லாத பட்சம் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டு செல் ஆகிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் பை ஆகுது. பை ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு செல்லாகின மார்க்கெட்டு மறுபடியும் செல் ஆகுது பார்த்தீங்களா? செல் ஆகும்போது இங்கே நம்ம மேபி செல் ஆர்டர் எடுத்துருக்கலாம். எடுத்து இந்த ஏரியாவில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் பை ஆகுது. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகுது. இப்போ இங்கேருந்து செல் ஆகுது தெரியுமா? இந்த ஏரியாவிலேருந்து செல் ஆகுதுக்கான ஒரு கரெக்டான இது பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது தெரியுமா? இந்த க்ரீன் கேண்டில் இந்த ஜோனில் இருந்துக்கிட்டு கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஃபுல்லாக செல் ஆகுது. செல்லான மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலேயும் போல் இந்த இது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஹையர் லோ தான். இந்த ஹை கூட போயிட்டு கூட அவன் செல் ஆகலாம். பட் ஆனால் செல் ஆகலை. அவன் இந்த ஹையிலேருந்தே செல் ஆகிட்டான். ஓகேவா? அந்த ஹையிலேருந்தே செல் ஆகிட்டான். செல் ஆகி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. சரியா? கீழே வர்ற மார்க்கெட்டு மறுபடியும் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வருது. மறுபடியும் மார்க்கெட்டு செல் ஆகுது. செல்லான மார்க்கெட் பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸே எடுத்து வைக்கல. இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸே வைக்கல. க்ளோஸே வைக்காமல் இந்த ஹைக்கு மேலே இந்த 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 ஹையிலே செல் ஆர்டர் பிளான் பண்ணியிருந்தால் கூட செல் ஆகிருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து செல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து கரெக்டாக ஆர்டர் ட்ரிகர் ஆகலை. பட் ஆனால் இங்கேருந்து மார்க்கெட்டு செல் ஆகுது. செல்லான மார்க்கெட் நல்லா ஃபுல்லுமே செல் ஆயிடுச்சு. சரியா? செல்லான மார்க்கெட்டு மறுபடியும் வந்து பாருங்கள், இங்கேருந்து செல் ஆயிருக்கு தெரியுமா? இங்கேருந்து செல் ஆகுதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோன் இதை எப்படி சொல்கிறோம் பாருங்கள். மார்க்கெட்டு சின்னதாக மேலே போயிருக்குது. அடுத்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. அடுத்து சின்னதாக ஒரு புல் பேக், ஒரே ஒரு கேண்டில். அடுத்து ஃபுல்லாக நல்லா எங்கேருந்து எந்த ஜோன்லேருந்து ஃபுல்லாக மார்க்கெட் விழுதானோ அதுக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸான லொக்கேஷனை வச்சு அதை தான் நம்ம வந்து ஜோனாகவே கன்சிடர் பண்ணுவோம், லெவலாக கன்சிடர் பண்ணுறது. இப்போ இந்த கேண்டிலோட ஹையை கன்சிடர் பண்ணி இல்லாட்டி இந்த ஏரியா, ஓகேவா, அந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா, இந்த 2 ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கான ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருந்தால் மார்க்கெட் வந்து இங்கே தான் பம்ப் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த லோ வரைக்கும் வந்துருக்கு. சரியா? அடுத்து லோ வரைக்கும் வந்த மார்க்கெட் பாருங்கள். மார்க்கெட் வந்து எங்கேருந்து கண்டினியூவாக இந்த ஏரியா இருக்குது, இங்கேருந்து ஒரு செல்லாக இருக்குது. இங்கே செல் ஆகிட்டு இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸே வைக்கல. அப்போ இந்த லெவலுக்கு கீழே மறுபடியும் ட்ராவல் ஆகும்போது இந்த வேல்டான ஏரியா இந்த ஏரியா தான். ஓகேவா? வேல்டான ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோன்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக ட்ரிகர் ஆகுது. கரெக்டாக ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்து ஆக்சுவலி அந்த இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு என்ன ஒரு செட்டப்போ அந்த செட்டப்பில் வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிடுது. ஓகேவா? இது வந்து இந்த ஹையர் ஹை ஹையர் லோ, லோவர் ஹை லோவர் லோ இந்த செட்டப்பில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சினாரியோ வந்து நமக்கு 15 நாளைக்கு 2 டைம்ஸோ இல்லை ஒரு டைமோ
வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸு ஒன்ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வரும். இந்த செட்டப் நமக்கு எல்லா நாளும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வந்து உள்ளே போய் மாட்டிக்க முடியாது. நேற்றுக்கு அவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி என்ன சினாரியோ நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்சில் போயிட்டுருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து தான் ஆக்சுவலி வந்து ட்ரெண்டே ரேஞ்சாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜோனில் இருந்து தான் ட்ரெண்டே ரேஞ்சாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்துச்சு. இங்கேருந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து கீழே இந்த ஏரியா கட் பண்ணாமல் மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் திருப்பி கீழே வந்து மறுபடியும் மேலே போய் திருப்பி கீழே வந்துங்கிற மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக அந்த ஏரியாவிலேருந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைம்ஸ் தான் அதோட ட்ராவல் வந்து. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வால்யூம் இருந்துச்சுன்னா ரேரு தான். எனக்கு தெரிஞ்சு பையிங்கில் தான் அப்படி நடக்கும். செல்லிங்கெலாம் ஒரு 3 டைம்ஸ் தான் அதோட சினாரியோவே. சரியா? ஓகே. இது வந்து இன்றைக்கான மார்க்கெட்டோட சினாரியோ. நெக்ஸ்ட் எப்படி வர்ற வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இந்த ஏரியா கட் ஆச்சு அப்படின்னா ஒன்று கீழே இல்லாட்டி மேலே. பட் ஆனால் இந்த ஏரியா வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. இது கட்டாக விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு கணிப்பாக தோணுது. ஏன்னா இது கட்டாச்சு இந்த ஏரியா கட்டாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட தான் சப்போர்ட் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. சப்போர்ட் இங்கே இருக்குது, இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பையிங் சான்சஸ் இருக்கும். இந்த ஏரியா இந்த ப்ரீவியஸ் டே வச்ச ஒரு பிஆர்எஸ் கேண்டில் வச்சு பார்க்கும்போது இந்த ஏரியா கட் ஆச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லாட்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். அதுக்கடையில் சான்சஸ் ரொம்ப கம்மி. இல்லாட்டி இருக்க இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே பை ஆகி போகணும். மேபி இல்லாட்டி நாளைக்கு முடிகிற நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கூட இன்றைக்கி இப்படி முடிஞ்சிட்டு கூட நாளைக்கு கூட இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜான கேண்டில் மேலே வச்சு பையிங் கேண்டிலாக கூட கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி பையிங் கேண்டிலாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் கூட இருக்குது. அது என்னங்கிறத நம்ம நடக்கும்போது பார்த்தா தெரியும். ஓகேவா? ஓகேங்க, தேங்க்யூ. நாளைக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் நாளைக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.